நாங்க எலெக்ஷன் ஃபிளைங் ஸ்குவாட் ஆபீசர்ஸ், இவங்கெல்லாம் சூப்பர்வைசர்ஸ். நாங்க ரெய்டுக்காக வந்திருக்கோம். ரைடா சார்? இது என்னுடைய வீடு சார். இது என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எங்க வீட்டுக்கு எதுக்கு ரைடு வரீங்க சார்? நீங்க ஜேகேஆர் குரூப்ஸோட சேர்மன், இது உங்களோட வீடு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். ஆனா வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுல பணம் பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனாலதான் சார் சோதனை பண்ண வந்திருக்கோம். என்ன சார், நானும் என் தம்பியும் அரசியல்ல இல்ல, எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் சார் பணத்தை பதுக்கி வைக்கணும்? சார், எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை சார். சார், எங்களுக்கு வழக்கமா தகவல் வர சோர்ஸ் மூலியமா தான் இந்த தகவலும் வந்துச்சு. அதனால வீட்டை சோதனை போட்டு பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது எங்க கடமை. சார், நீங்கெல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். அர்ஜுன், என்னப்பா அதெல்லாம்? பயப்படாதீங்கம்மா. நம்ம கிட்ட பணம் இல்ல, நல்ல வேளை தப்பிச்சோம். கடவுளே, என்ன காப்பாத்திட்டப்பா. இன்ஸ்பெக்டர், நீங்க அங்க போய் தேடுங்க. நீங்க அங்க போய் தேடுங்க. சார், ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டேன் சார். உள்ள எதுவும் சார், இங்கேயும் ஒண்ணும் இல்லை. ஓகே, வாங்க. என்னதான் நடக்குதுங்க? பஸ்ஸு கிட்ட பணத்தை கேட்டோம். 6 மணிக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னான். சொன்ன மாதிரி 6 மணிக்கு எடுத்துட்டு வரல. கேட்டா யாரோ வருவாங்கன்னு சொன்னா. இப்ப என்னடான்னா எலெக்ஷன் ஸ்குவாட் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. என்ன மீனாட்சி, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பணத்தை பத்திரமா வச்சிருக்கல. அண்ணா இருண்ணா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நான் உனக்கு அப்புறமா எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். சார், நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்கிட்ட இல்ல. நீங்க தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், இங்க என்னப்பா நடக்குது? நம்ம வீட்டுக்குள்ள வந்து பணத்தை தேடுற அளவுக்கு யாருப்பா இவங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்தது? அதாம்மா எனக்கும் தெரியல. எனக்கே பயங்கர குழப்பமா இருக்கு. லிக்விட் கேஷே இல்லைன்னு சொன்னாங்க. இவ்வளோ இருக்கு. சரி வாங்க, கீழே கொண்டு போலாம். அவங்கள்ட்ட காட்டுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓகே சார்.
என்ன சார் இது? வீட்ல லிக்விட் கேஷே இல்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு பணம் இருக்கு. சார் இது எங்க வீட்டு பணம் சார், கம்பெனியோட இன்கம் பணம். கம்பெனியோட இன்கம் பணத்தை எதுக்கு கட்டிலுக்கு கீழே ஒளிய வச்சீங்க? சார் இது பெரிய அமௌண்ட், சேஃபா இருக்கட்டும் தான் வீட்டில் வச்சிருக்கோம். ஆனா இது கட்டிலுக்கு கீழே எப்படி போச்சு நீங்க யாருக்குமே தெரியாது சார். ஓகே சார், இந்த பணத்தை பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணீங்களா? எப்ப பண்ணீங்க? எந்த பேங்க்? சோர்ஸ் என்ன? அதெல்லாம் எங்க கிட்ட காட்டுங்க. எங்களுக்கு வந்த தகவல் உண்மை. எலெக்ஷன் முடியற வரைக்கும் 50,000க்கு மேல லிக்விட் கேஷ் வச்சிருந்தாலோ அதை எடுத்துட்டு போனாலோ முறையான கணக்கு வேணும் சார். நீங்க முறைப்படி ஆவணங்களை காமிச்சிட்டு நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க சார். இந்த சொசைட்டில நாங்க ரொம்ப கௌரவமான ஃபேமிலி சார். முறையா இன்கம் டேக்ஸை பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இன்ஃபேக்ட் 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். ரொட்டேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிறது வழக்கம் தானே சார். சார் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க எங்க கடமையை செஞ்சிருக்கோம். சார் உங்க இன்கம் சோர்ஸை வந்து காமிச்சிட்டு இந்த பணத்தை வந்து வாங்கிக்கோங்க. சார் இந்த கேஷ் எடுத்துட்டு வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம். உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தானே வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க இப்போ வந்துருவாங்க. யார் மேடம் வருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யாரு வருவாங்கன்னு வசு இவ்ளோ நம்பிக்கையோட சொல்றா? எலெக்ஷனோட ஃப்ளையிங் ஸ்குவாடு யாரு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. இவ வேற யாரோ வருவாங்கன்னு சொல்றா. யார் மேடம்? அவங்க கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் சாருடைய மேனேஜர். அந்த 1 கோடிக்கான ரெசிப்ட், அதுக்கப்புறம் ஹங்கேரி கம்பெனிக்கு ஃபுட் சப்ளை பண்றதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் சார். அதுக்கான ஃபைல் இருக்கு. அப்புறம் மற்ற டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீடைல்ஸ், அப்புறம் ஆர்டிஜிஎஸ் பண்ணதுக்கான ரெசிப்ட் எல்லாம் இந்த ஃபைல் இருக்கு சார். கொஞ்சம் செக் பண்ணிங்க சார். சாரி மிஸ்டர் அர்ஜுன், பணத்துக்கு உண்டான அத்தனை டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு. நல்ல வேளை நாங்க சீலிங் ரிப்போர்ட்ல எழுதல, அதனால உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறோம். பணத்தை கொடுத்துருங்க. சாரி சார். சாரி மேடம். இட்ஸ் ஓகே. வாங்க. சரி சார், வாங்க. வசு, எங்க வீட்டுக்கு வர இருந்த பெரிய அவமானத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் வசு. தேங்க்ஸ் வசு. எப்படி வசு இவ்வளோ வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உன்னால எப்படி முடிஞ்சது? அது சரி அர்ஜுன் சார், மேடம் என்கிட்ட கொடுத்த பணத்தை நான் ஏன் வீட்ல பத்திரமா வச்சிருந்தேன். அந்த பணத்துக்கு எப்படி கால் முளைச்சு மீனாட்சியோட ரூமுக்கு வந்துச்சுன்னு தெரியல சார். அதானே ஆச்சரியமா இருக்கே. அதோட ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு பணம் இருக்கிறது எப்படி தெரியும்? அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? யாரும் இந்த பணத்தை என் ரூம்குள்ள கொண்டு வந்து வச்சு எனக்கு கெட்ட பேர் வரணும்னே இதை பண்ணிருக்காங்க. அர்ஜுன் சார், இதை இதோட விட்டுறலாம். நாம வீட்டுக்கு வந்த மருமக மேல சந்தேகப்படக்கூடாது. எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இளமாரங்கிட்டே அந்த பணத்தை கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பணம்லாம் தேவையில்லை. இது நான் மேடத்துக்கிட்டே ஒப்படைச்சிடுறேன். இந்தாங்க மேடம். சாரி மேடம், இந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுக்காமலே இருந்திருந்தா இவ்வளவு குழப்பமே வந்திருக்காது. பரவாயில்ல மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ இருக்கிறப்போ எந்த கெட்டதும் இந்த குடும்பத்துல நடக்காது வசு. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நீ இருக்கி. இப்படியோ மாட்டி விட்டு என்னமோ சமாளிச்சு இவன் நல்ல பேர் எடுத்துட்டானே. நாம உன்னை நினைச்சு திட்டம் போட்டா அவ ரொம்ப தந்திரமா தேர்தல் பறக்கும் படைய அனுப்பி அந்த பணத்தை எடுத்துட்டா. நல்ல வேளை யாரும் என்ன விசாரிக்கல, என்ன தப்பாவும் நினைக்கல. அவ என்ன ரொம்ப வேலை காட்டிக்கிட்டு இருக்கா.
அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அப்பதான் நாம போட்டு வச்சிருக்கிற திட்டத்தை ஒன்னொன்னா நிறைவேற்ற முடியும். ஆனந்த், அந்த பணம் எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்த். அத்தையும் அர்ஜுன் மாமாவும் இனிமே என்ன என்ன நினைப்பாங்க? என்ன ஆனந்த், கையை தட்டி விடுறீங்க? சச்சா, உள்நோக்கத்தோட நான் உன் கையை தட்டி விடல மீனாட்சி. எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்னவோ தெரியல, கல்யாணமாகி நீங்க வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பாவே நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. உன் ரூம்குள்ள பணம் எப்படி வந்துச்சுன்னு உன்னால யூகிக்க முடியுதா மீனாட்சி? அதான் நான் அங்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே. இப்ப எதுக்கு கேக்குறீங்க ஆனந்த்? என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்லை மீனாட்சி. ஓ மேல நான் எதுக்கு சந்தேகப்பட போறேன்? நீ என்ன காசு பணம் இல்லாத வீட்டு பொண்ணா? இல்ல பேராசையில பணத்துக்காக அலையிற பொண்ணா? நீ எதுக்காக அந்த பணத்தை எடுக்க போற? இந்த வீடு, பணம், சொத்து எல்லாமே உனக்கும் தானே. அதை விடு. ஆனா இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இதை நம்ம அசால்ட்டா விட்டோன்னு வை, அடுத்தடுத்து இதே மாதிரி தொடர்ந்து நடக்கும். வசு அன்னிக்கிட்ட அம்மா கொடுத்த பணம் எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? அதாவது நீ இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. ஆனந்த், அதை யோசிச்சு யோசிச்சு தான் நானே குழம்பி போயிருக்கேன் ஆனந்த். ஆனா இந்த கேள்விக்கு யாருக்குமே பதிலே தெரியல மீனாட்சி. எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்தாச்சு, யாருக்குமே தெரியாம எப்படி வீட்டுக்குள்ள இருந்த பணம் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும்? திரும்பவும் நீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரியே இருக்கா ஆனந்த்? சாச்சா, அதெல்லாம் எதுவும் இல்ல மீனாட்சி. நான் ஒரு ஃப்ளோல கேட்டேன், தட்ஸ் ஆல். நீ எதுக்கும் பயப்படாத மீனாட்சி, ஓகேவா? ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த பண விவகாரத்துல ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு ஆனந்த். என்ன மீனாட்சி? என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் பண்ண வேலைதான் இது. சரி, ஓகே. அதெல்லாம் நீ எதுவும் மனசுல போட்டு குழம்பிட்டு இருக்க வேண்டாம். பார்க்கலாம், உண்மை தெரியாமலா போகுது. இப்போதைக்கு அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம், சரியா? சரி. உங்க யாரையும் நான் விட மாட்டேன். இந்த காலத்துல பேயை வச்சு இப்படிதான் படம் எடுக்கிறாங்களோ? மக்களை நல்லா ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கிறானுங்க. நிஜமாவே பேயின்னு ஒண்ணு இருக்குமா? பேயின்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஏய் ஏய், யாரு? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? நான் தான் அர்ஜுன் சார். பயந்துட்டீங்களா? ஏய் வசு, என்னது இது? நீங்க பேய பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? அதான் உங்களுக்கு பயம் காட்டலாம்னு நினைச்சேன். வசு, நார்மலாவே நீ பேய் மாதிரி தான் இருக்க. அது இல்லாம தலையை விரிச்சு போட்டு சவுண்ட் வேற கொடுத்தியா? அர்ஜுன் சார், நானே உடம்புக்கு முடியாம இருக்கேன், நீங்க வேற என்ன கிண்டல் பண்றீங்க. சாரி வசு, கொஞ்சம் கலாச்சிட்டேன். ஹர்ட் ஆகாத. வசு, அது என்ன கையில? ஆசைகள். ஓ, இதுலதான் என்னோட ஆசைகளை நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு ஆசையா நிறைவேற்றி வச்சிட்டீங்க, இன்னும் இருக்கே. நீங்களா கேப்பீங்கன்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா இல்ல வசு, சாரி வசு, மறந்துட்டேன். மத்த ஆசையெல்லாம் பாத்துடலாமா? கண்ணை மூடிக்கிட்டு இதுல இருந்து ஒரு சீட்டை எடுங்க. என்ன அர்ஜுன் சார், ஷாக் ஆயிட்டீங்க? நான் ஆசைப்பட்டதை தான் அதுல எழுதியிருக்கேன். இதான் உன் ஆசையா? ஆமா. எனக்கு ஆவிகளோடு பேச ஆசை. பேசிடலாமா அர்ஜுன் சார்?
பாரு வசு, இன்னைக்கு எல்லாமே பேய் மயமாவே இருக்கு. நீ களியும் நாட்டுக்கோழி குழம்பும் கேட்ட, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப ஆவியோட பேசணுங்கிற, ஆவிக்கு நான் எங்க போவேன் வசு? சார் ஐயோ சார் அர்ஜுன் சார் நில்லுங்க அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் கம்முனு இரு வசு. பயப்படாதீங்க அர்ஜுன் சார் வசு, அர்ஜுன் சார், கம்முனு இரு. நில்லுங்க. முடியாது. ஐயோ, அது நில்லுங்க முடியாது. சார். அர்ஜுன் என்னப்பா அது? ஏன் இப்படி வர? என்னம்மா பண்றது? வசுக்கு ஒரு பயங்கரமான ஆசை வந்திருக்கு. என்ன ஆசை அர்ஜுன்? அன்னைக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இல்லம்மா, கஷ்டப்பட்டு அவ ஆசையை நிறைவேற்றி வச்சோம். இப்போ ஆவிகளோட பேசணுமாமா. அதான் அவளுடைய அடுத்த ஆசையா. என்ன? என்னது ஆவியோட பேசணுமா? சான்ஸே இல்ல. உத்தமன், உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஆவிகளோட பேசுறவங்க யாராவது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது தம்பி. பசு மேடத்துக்கு வர வர பயங்கரமான ஆசையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. கலிக்கின்ற பானையை பிடிக்கிறதுக்கே நாம ஒரு வழி ஆயிட்டோம். இப்போ ஆவிக்கு நான் எங்க தம்பி போவேன்? வெண்ணில வருமா ஆவி, வீராசாமி கட்டினானா காவி. பாட்டி பாட்டி, என்ன உத்தமா, நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஏறிடுச்சு போல இருக்கு. ஆமாமா, ஹெக்டிக் டென்ஷன். இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பிபி பிரஷர் எல்லாம் ஏறி தான் கிடக்குது. கொழுப்பு அது அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. ஏய் பாட்டி நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சது பாட்டி. இப்ப கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட. ஆனையில போனாலும் அரசு அரசன்தான், பானையில இருந்தாலும் அரிசி அரிசிதான். இந்த கடையில் ஒரு காந்திமதி பரோட்டா காந்திமதி ஆனது தவிர வேற எந்த மாற்றமும் இல்லடி. ஏன்டி வெந்நீருக்கும் வீராசாமிக்கு என்ன தொடர்பு? இத பாருத்தமா, பழமொழி சொன்னா ரசிக்கணும், ஆராயெல்லாம் கூடாது, புரியுதா? இது புதுமொழியெல்லாம் இருக்கு. அதனால தான் கேட்டேன். குண்டு சட்டியாட்டம் குத்த வச்சு உட்கார்ந்திருக்கா பரோட்டா காந்திமதி. அவள ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? ஊர்ல உள்ள ஆவிக்கெல்லாம் தலை சீவி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு அழகு பார்த்த பரம்பரை எங்க பரம்பரை. அப்படி கைய தட்டுனா காத்துல கம்பு சுத்திக்கிட்டே ஆவியெல்லாம் வரிசையா வருவாங்க. ஏன்டி பார்ட் டைம் சூனியக்காரியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? சீக்கிரமா உனக்கு சூனிய வைக்கிறேன் பாரு. பாட்டி தேவையில்லாம வேலையெல்லாம் இழுத்து வச்சுக்காத, பேசாம இரு. எதுக்கு இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிற? பேசாம இருடி. இப்ப நம்ம சும்மா தானே இருக்கோம், பொழுது போக வேணாமா நமக்கு? அதோட ஆவிகளை வச்சு நாளுக்கா சம்பாதிக்கலாண்டி. இப்போ நீங்க எல்லாருமே ஆவி கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஆள் செட் பண்றேன், ஆள் ரெடி பண்றேன். ஆனா கொஞ்சம் பணம் செலவாகுமே. ஆமா ஆமா, ஆண்டி ஏதோ பெரிய பட்ஜெட் பிளான் லிஸ்ட் வச்சிருக்க மாதிரி தெரியுது. உத்தமன், பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போதும் சொல்லிட்டீங்கல்ல, ஆளை நான் ரெடி பண்றேன். நீ வாய மூடுறா, நான் பண்றேன்ல. நானே வருவேன் இங்கும் அங்கும் நானே. பாட்டி ஏதோ பிளான் பண்ணுது, என்னன்னு வெயிட் பண்ணி பாப்போம்.